புரோட்டீன் அதிகமா இருக்கு. பச்சை பயிறு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, ஜீரகம், மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு, விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5, 6 வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு சேர்த்துட்டு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி 3 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். லாஸ்ட்டாக வந்து பூண்டு தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாசிப்பயிரை வந்து கடைஞ்சி நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்குறோம்ல வெங்காயம் தக்காளி அதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக நெய் விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும்.